குட் மார்னிங் சார். சார் நான் ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்கள் மொபைலுக்கும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. விஷயத்தை சொல்லு ஃபெரோஸ். சார் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நாம 2 பேரும் லக்கியாக தான் தப்பிச்சிட்டோம். கரெக்டா சார்? ஃபெரோஸ், அது சம்பந்தமா இனிமே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. வேற என்ன விஷயம் சொல்லு. சார் இங்கே பக்கத்தில் தேனாம்பேட்டையில் ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். செம ஏரியா சார், 1000 ஸ்கொயர் ஃபீட். என் ஸ்டுடியோ உங்களுக்கு தெரியும்ல சார். அந்த ஸ்டுடியோவை நான் இங்கே மாற்றிடலான் இருக்கேன். நல்லா இருக்கும்ல சார்? ஆனால் அதை வாங்கலான்னு போனால் 75 லட்சம் கேட்குறான். அது மட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸு, ஃபர்னிச்சரு, அதுக்கும் ஒரு அமௌண்ட் ஆகுது. அதை ரெடி பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு 75 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சார். அதுக்கு என்ன, 75 கேஷா இருந்தா ஓகேயா இல்லை செக்கா வேணுமா? செக் வேணும்னா உனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதெல்லாம் பெரிய தலைவலி ஃபெரோஸ். என்ன சார் கலாய்க்கிறீங்களா? என்கிட்ட காசு இல்லைன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வந்தப்போ அன்னைக்கு ஹெல்ப் பண்ண நான் மட்டும் தானே இருந்தேன். அதுக்கு பதிலாக இந்த ஹெல்ப்பை நீங்கள் எனக்கு பண்ணலாம்ல? என்ன ஆபத்து? உனக்கு என்ன ஆச்சு ஃபெரோஸ்? அவளை என் இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது நீ. அவளுக்கு ஆபத்து வந்தப்போ கோழையை மாதிரி விட்டுட்டு ஓடி வந்தவனும் நீ தான். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன்டா பொறுப்பேற்றுக்கணும்? ஆனால் அன்னைக்கு அங்கே நடந்தது அப்படி இல்லையே சார். அப்புறம் நீங்கள் கம்பல் பண்ணதுனால தானே ஸ்னேகாவை அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்தேன். என்னது? மறந்துட்டீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதானா நீ சொன்ன ஆளு? ஆமாம் சார். நம்ம அப்படி உட்காந்து பேசலாம். ஃபெரோஸ், ஸ்கிரிப்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்குல்ல. சும்மா நினச்ச உடனே ஜெயிச்சிட முடியுமா? இல்லை சார், அது வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல. அன்னைக்கு நாங்கள் கிளம்புற நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபெரோஸ், நீ கிளம்பு, நான் அவளை விட்டுறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன், என்ன பிரச்சனை? சார் இவ்வளோ வீட்டிலேருந்து கூட்டு வந்தது நான் சார். அதனால வீட்டில் கொண்டு போய் நான் தான் சார் விடணும். நீ அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காத, நான் அவளை ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் சரியாக வராது சார், நானும் வரேன். வண்டியை திரும்ப வரும்போது நான் எடுத்துக்கிறேன்.